அனைவருக்கும் வணக்கம். டாடா ஐபிஎல் 2025க்கான 15வது மேட்ச் நம்ம பார்க்கலாம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அண்ட் சன்ரைசர் ஹைதராபாத்துக்கான ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ பார்க்கலாம். இது டீட்டெயிலாக நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் புரியும். இதில் முக்கியமான டேட்டாஸ் எப்படி டீம் கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பேசணும், அது என்ன நடந்திருக்கு, எப்படி ட்ரீம் டீம் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஈடன் கார்டன்ஸ் இந்த மைதானம் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், போலிங்கும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பிளாக் சாயில் ரெட் சாயில் ரெண்டுமே இருக்கு. ஆனால் இங்கே மோஸ்ட்லி பேட்டிங்க்கு நல்ல ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கு. ஈடன் கார்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் 27 இன்னிங்ஸ் 150 ரன்னு குறைவாக, 21 இன்னிங்ஸ் 151 to 169, 29 இன்னிங்ஸ் 170 to 189, above 190, 18 இன்னிங்ஸ். டோட்டலாக 95 மேட்ச். அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 39 முறையும், பேட்டிங் செகண்ட் 56 முறையும், அண்ட் ஆவரேஜான ஸ்கோர் 167, ஹையஸ்ட் ஸ்கோர் 161, லோயஸ்ட் ஸ்கோர் 49, ஃபாஸ்ட்டுக்கு 84, ஸ்பின்னுக்கு 62. இங்கே தான் நம்ம முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற டேட்டா எல்லாமே ஃபர்ஸ்ட் மேட்ச் கேகேஆர்எஸ் ஆர்சிபிக்கு, ஆனால் அப்படியே அதே டேட்டா தான். இந்த டேட்டா என்ன நடந்திருக்கு, என்ன பண்ணியிருக்கலாம், இனிமே நம்ம என்ன பண்ணலாம், ஏன்னா இப்போ தான் 15வது மேட்ச் வருது. இந்த 15லேருந்து 74 மேட்சஸ் இருக்கு. எப்படி நம்ம பெட்டராக டீம்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்கோர் கார்டு ஃபுல்லாக பாருங்க. ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறேன். இந்த சும்மா சம்மரி மாதிரி பாருங்க. முதல் வீடியோவில் நம்ம என்ன பேசியிருப்போம், சினாரியோஸ் என்ன பேசியிருப்போன்றதை பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விக்கெட் அதிகமாக விழுது. இங்கிலாந்து 132க்கு 5 பேர் அவுட் ஆகுறாங்க. இந்தியா 3 விக்கெட்ல ஜெயிச்சிடுறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் வின்னு. டிசி 153க்கு 9 விக்கெட்டுகள். ஆனால் அதே 153 தாண்டி கேகேஆர் 157 ரன்களுக்கு 3 விக்கெட். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 261 6 விக்கெட். அதே பஞ்சாப் 264 2 விக்கெட். தெரியுதுங்களா? எல்லாமே சேசிங் 3 மேட்ச் சேசிங். கேகேஆர் 157 for 7, எம்ஐ 139 for 8. இது மட்டும்தான் என்ன இருக்கு, தோத்துருக்காங்க. ஸோ இப்போ சினாரியோ மெஜாரிட்டி என்ன சினாரியோ இருக்கு, இது ஃபர்ஸ்ட் சினாரியோ, இது ரெண்டாவது சினாரியோ. அப்போ ஃபர்ஸ்ட் சினாரியோ ரெண்டாவது ரெண்டுமே நம்ம டீம் கிரியேட் பண்ணுவோம். பட் இந்த மெஜாரிட்டியாக நடந்திருக்கிறது அப்படியே பாருங்க. இப்போ நடந்து முடிஞ்ச மேட்சையும் பாருங்க. 174 for 8 அதிகமான விக்கெட் விழுந்திருக்கு. 177 for 3. இந்த 177 for 3, 174 for 8 இதே மாதிரி காம்பினேஷன்ஸ் இருக்குங்களா? 6 விக்கெட் அதிகமாக விழுந்திருக்கு, இங்கே கம்மியாக விழுந்திருக்கு. இங்கே அடிச்சிருக்காங்க, இங்கே சேஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே அடிச்சிருக்காங்க, இங்கே சேஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே அடிச்சிருக்காங்க, இங்கே சேஸ் பண்ணியிருக்காங்க. விழுந்த விக்கெட்டுகள் எல்லாம் 2, 3 அப்படிங்கிற கான்செப்டில் விழுந்திருக்கு. அதுதான் முதல் மேட்சும் நடந்திருக்கு. ஸோ இந்த ஸ்கோர் கார்டு, இந்த ரிசல்ட்ஸு இதை நல்லா புரிஞ்சுதுன்னா இதை பேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டீம்ஸ் கிரியேட் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல ரெண்டாவது பேட்டிங் எஸ்ஆர்ஹெச் அப்படின்னா என்ன பண்ணலாம்? டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இசான் கிசான், அங்கேயே வேலை முடிஞ்சு போச்சு. இதே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பேட்டிங் அப்படின்னா இப்போ என்ன யார் விளையாடுறாங்க? சுனில் நரேன், ரகுவன்ஷி, அவரு பேட்டர்ன் அதுதான். ஸோ நம்ம எப்படி நம்ம பேட்டர்ன்ஸை கொண்டு போகணும், எப்படி டீம்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஸ்கோர் கார்டு நம்ம தெளிவாக பார்க்குறோம். இப்போ இங்கே 174 for 8, இங்கே 177 for 3. ஸோ 38 1 2 5 0 3 0 4 21 7 6 அடிச்சிருக்காங்க, 21 4 அடிச்சிருக்காங்க. எந்தெந்த ஏரியாவில் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்குது. இப்போ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஃபஸ்ட்டு விளையாடி இருக்காங்க. ஃபஸ்ட்டு விளையாடும் போது அப்போது ஓப்பனருங்கில் ஒருத்தர், ஃபர்ஸ்ட் டவுன் ஒருத்தர், அதுக்கப்புறம் செகண்ட் டவுன் ஒருத்தர், ரகுவன்ஷி, அஜிங்கியா ரகானே, சுனில் நரேன். அதே மாதிரி விக்கெட்டுகள் எப்படி விழுது பாருங்க. 0.5ல தான் விக்கெட் விழுது. அப்போ ஓப்பனிங் ஸ்பெல், அதுக்கப்புறம் ஸ்பின்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்டாக விக்கெட் 9, 10, 12, 14, 15, 18, 19. டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் ஹர்ஷல் பட்டேல். இங்க பாருங்க ஓப்பனிங்கே முடிச்சிட்டாங்க. இங்க ஃபர்ஸ்ட் டவுன் எடுப்படலை, அங்க ஃபர்ஸ்ட் டவுன் அடிச்சாங்க, இங்க ஃபர்ஸ்ட் டவுன் எடுப்படலை. அதுக்கப்புறம் டோட்டலா இங்க ஒரு 3 பிளேயர், அங்க ஒரு 3 பிளேயர், டோட்டலா 6 பிளேயர் கீப்பர் அண்ட் பேட்ஸ்மேனோட சேர்த்து வராங்க. இங்க அதே மாதிரி விக்கெட்ஸ் பாருங்க. வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் போலிங்ல ஆல் எஸ், ஜோஸ் ஹெசில்வுட், ரஷிக்டர்,
எஸ் தயால், குருணால் பாண்டியா, சுயேஷ் சர்மா எல்லாருமே விக்கெட் எடுப்பாங்க. ஆனால் செகண்ட் போலிங்கில் செலக்டிவாக தான் ஏன்னா 3 விக்கெட் வைபவ் வராரா, ஹர்ஷித் ராணா, சுனில் நரேன். ஸோ அந்த மாதிரி செலக்டிவாக தான் விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ இதையும் வந்து மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ட்ரீம் டீம். இந்த ட்ரீம் டீம் எப்படி இருக்குன்னு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ். இஷான் கிஷான், கிளாசன், டிராவிஸ் ஹெட், நிதிஷ் ரெட்டி, அபிஷேக் சர்மா, ஹெச் பட்டேல். ஸோ எப்படி வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இது. எஸ்ஆர்ஹெச் வந்து போலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச் பட்டேல். இது எல்லாமே 1 2 3 4 5 பேட்டிங். அடுத்ததுல பாருங்க, ஹென்ரி கிளாசன், டிராவிஸ் ஹெட், அபிஷேக், ஏ வர்மா, அன்கித் வர்மா, நிதேஷ் ரெட்டி, பேட் கமின்ஸ், ஹெச் பட்டேல். இதுலயும் பாத்தீங்கன்னா ஹெச் பட்டேல் இருக்காரு. அப்போ இங்க காமனா இருக்கிற பிளேயர் அப்படின்னு பாருங்க, கிளாசன், டிராவிஸ் ஹெட், கிளாசன், டிராவிஸ் ஹெட், ஹர்ஷல் பட்டேல், ஹர்ஷல் பட்டேல். இந்த 3 பிளேயர் காமனா இருக்காங்க. திரும்பவும் இந்த 3 பிளேயர் காமனா வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு மேட்ச் வந்து இஷான் கிஷான் பெர்ஃபார்ம் பண்ணல, இப்போ அடுத்த மேட்ச் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா செகண்ட் பேட்டிங்கா அந்த ஸ்கோர் கார்டு சம்மரியை பேஸ் பண்ணி நீங்கள் டீமை கிரியேட் பண்ணலாம். இந்த கிரவுண்ட்ல நடந்த ஒரிஜினல் மேட்ச் மொத்தம் 3 பிளேயர் கல்கட்டால, ஆர்சிபி வந்து மீதி பிளேயர். செகண்ட் பேட்டிங் எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் போலிங் இதுதாங்க சினாரியோ. இந்த 4 பேர் சேர்ந்து விக்கெட் எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் போலிங். செகண்ட் போலிங்ல ஒருத்தர் கூட ட்ரீம் டீம்ல வரல. விக்கெட் எடுத்திருப்பாங்க ஆனா ட்ரீம் டீம்ல வரல. ஃபர்ஸ்ட் பேட்டிங் அண்ட் போலிங்ல சுனில் நரேன் கேப்டன், ரகுவன்ஷி, ரகானி. வேலை முடிஞ்சிச்சு. இங்க வந்து சால்ட் வந்து வைஸ் கேப்டன் ஆயிருப்பாரு. மீதி எல்லாம் ஆவரேஜான ட்ரீம் டீம் பாயிண்ட்ஸ். ஸோ 4 பேட்டர் ஆர்சிபி, 4 போலர் ஆர்சிபி, 3 இது. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து இங்கே பேட்டர்ன் வந்து உங்களுக்கு இருக்குது. கொல்கட்டானா எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா கொல்கட்டா எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து கிண்டன் டி காக், சுனில் நரேன், அஜிங்கா ரகானே, ரகுவன்ஷி இப்படி இருக்கு. இங்கே வந்து அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷான், நிதிஷ்குமார் ரெட்டி இப்படி இருக்கு. இப்போ நம்ம டீம்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம், என்ன மாதிரியான டீம்ஸ் வந்து மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இங்கே வந்து சுனில் நரேன், ரகுவன்ஷி, வெங்கடேஷ் ஐயர் இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணல. ரிஷப் பண்ட் இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணல. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த மாதிரி டாப் ஆர்டர்ஸ் நிறைய ரேட் கொடுத்து எடுத்தவங்க இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணல. இனிமே பெர்ஃபார்ம் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கலாம். மனிஷ் பாண்டே லாஸ்ட் டைம் வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்திருந்தாரு. டோட்டலா 28 மேட்ச், 9 மேட்ச் சன்ரைசரும், கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் 19 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து டெலகிராமில் வந்து டெமோ டீம்ஸ் கொடுப்போம். அந்த ஸ்கோர் கார்டை பேஸ் பண்ணி நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் போலிங் எல்லாருமே எடுங்க. செகண்ட் போலிங் ஒரு பவுலர் கூட எடுக்காதீங்க. எடுக்காம இந்த ட்ரீம் டீம் மாதிரி நீங்கள் வந்து டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இது எல்லாமே வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, சுனில் நரேன், அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், வருண் சக்கரவர்த்தி இவங்க எல்லாமே ஒரு பிக் மேட்ச் பிளேயர்ஸ். அதே மாதிரி ஹென்ரி கிளாசன், இஷான் கிஷான், ஆண்ட்ரூ ரஷம் அண்ட் வெங்கடேஷ் ஐயர். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் வந்து டெமோ டீம்ஸ் வந்து டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். ஸ்கோர் கார்ட் சம்மரி, செகண்ட் பேட்டிங் கம்மியாக விக்கெட் விழும், ஃபர்ஸ்ட் பேட்டிங் அதிகமான விக்கெட் விழும். ஃபர்ஸ்ட் சினாரியோ, ரெண்டாவது சினாரியோ சேஸ் பண்ணுறவங்க தோப்பாங்க, அது லீஸ்ட் கேஸு. ஸோ இந்த 2 காம்பினேஷன்ஸ் வச்சு டீம் கிரியேட் பண்ணுங்க. பெருசாக இதில் குழப்பிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸ்கோர் கார்ட் சம்மரி தான் மெயின். ஸ்கோர் கார்ட் சம்மரிஸ் தான் நம்ம டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அப்போ தான் ஒரு ஐடியா வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.